வாங்க இன்னைக்கு நம்ம மின்ட் மொஜிட்டோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 15லேருந்து 20 புதினா இலை வேணும். அதை நம்ம வீட்டில் இந்த உரல் வச்சுருப்போம்ல, அதில் நம்ம நசுக்கிக்குவோம். மிக்சியில் போட்டுறக்கூடாது, நசுக்கி தான் எடுக்கணும். உரல் வந்து மோஸ்ட்லி வீட்டில் எல்லாரும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அப்புறம் மின்ட்டை வந்து அதில் போட்டு க்ரஷ் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த வாடை வந்துடும். இப்போ பாருங்கள், நான் போட்ட மொத்த இலையும் இந்த மாதிரி வந்துருச்சு. க்ரஷ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் நல்லா. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றுறேன். இதில் வந்து நான் இன்னைக்கு 1.5 லிட்டர் 7up யூஸ் பண்ணி மொஜிட்டோ செய்ய போகிறேன். அதுக்கான அளவு தான் இது. மொத்தம் இதுக்கு 7 டேபிள் ஸ்பூன் சுகர் வேணும். நான் ஃபஸ்ட்டு 5 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து இதில் போடுறேன். நிறைய பேர் பவுடர்டு சுகர் கூட போடுவாங்க. நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற சீனி போட்டால் போதும். இதுக்கு ஒரு லெமன் தேவை. ஃபஸ்ட்டு மின்ட் இலை போட்டேன், க்ரஷ் பண்ணதை. அப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு லெமன் போட்டிருக்கேன், புளிஞ்சிருக்கேன். கொஞ்சமாக தூள் உப்பு, ரொம்ப கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ நம்ம 7up பாட்டில் பாருங்கள், இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இதில் நம்ம சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடணும். ஃபஸ்ட்டு இதை அப்படியே சேர்த்துருங்க. ஃபுல் பாட்டிலுமே சேர்த்துட்டேன். நம்ம க்ரஷ் பண்ண அந்த புதினா லீவ்ஸ்லாம் அப்படியே மேலே வருது பாருங்கள். பார்க்கும் போது கொஞ்சமாக தெரிஞ்சிச்சு. ஒரு 15லேருந்து 20 இலை இருந்தால் போதும். பாருங்கள், இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு கிண்டி விடுறேன். இது எதுக்குன்னா சுகர் வந்து டிசால்வ் ஆகிறதுக்காக தான். பவுடர்டு சுகர் கூட போடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்கிறனால அப்படியே இன்ஸ்டண்ட்டாக செஞ்சது தான் இது. ஹோட்டல்லலாம் இது ஒரு டம்ளர், அதாவது ஒரு ஜக் மாதிரி கொடுத்து அதில் 180 ருபீஸ், மினிமம் 80 ருபீஸ்லேருந்து 180 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு இவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது. ஒரு லெமன், சீனி, உப்பு, ஒரு 7up இல்லை ஸ்ப்ரைட் இருந்தாலே போதும். இப்போ பாருங்கள், ரிமைனிங் 2 ஸ்பூன் சீனி, மொத்தம் 7 ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் சீனி இப்போ சேர்க்குறேன். அவ்வளோதான். இதை நல்லா கலந்து கொடுங்க. இப்படி எடுத்து இப்படி கரண்டியில் எடுத்து இப்படி செய்யும் போது சுகர் டிசால்வ் ஆயிடுச்சா என்னன்னு நமக்கே தெரியும். இப்போ பாருங்கள், ஃபைனல் அவுட்புட் எப்படி வச்சுருக்கேன்னு. இவ்வளோ தான். ஒரு லெமனை கட் பண்ணி வச்சா நம்மளுக்கு மொஜிட்டோ ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.